ஹாய் காய்ஸ், பெங்களூர்லேருந்து அனன்யா சிஸ்டர் நம்ம கிட்டக்க 100 ருபீஸ் காம்போ ஒன்று வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் உங்களோட பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சரி, இப்போ வாங்க அனன்யா சிஸ்டருக்கு பேக் பண்ணிடலாமா? இந்த காம்போ நம்ம கிட்டக்க இப்போ அவைலபிள் இல்லைங்க. ஸோ நம்ம பழைய வீடியோ அதை இப்போ எடிட் பண்ணி நம்ம வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம வந்துட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் யாரும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. இப்போ நம்ம பேஜில் நிறைய அப்டேட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஒருத்தான பொருளாக தான், அதுக்கும் மேலேயும் தான் நம்ம உங்களுக்கு பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த காம்போ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே தெரிகிற என்னோட நம்பருக்கு ஃபோன் ஆர் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நிறையா சிஸ்டர் 250 ரூபா காம்போ வந்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு கிளிப்ஸ் எல்லாமே வேறு டிசைன் இப்போ என்கிட்ட இல்லைங்க. அது எனக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. எப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரே கலரில் ஒரே மாதிரி கிளிப் வந்துட்டு கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஒரே டிசைனில் வேறு கிளிப் தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சங்கட்டமாக இருக்குங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ 2 காம்போவுமே அவைலபிள் இல்லை. நான் புதுசாக ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஒன்று செக் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப சாரி இல்லைன்னு நான் சொன்னதுக்கு. ஏன்னா எப்படினாவது நம்ம சிஸ்டருக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் நினப்பேன். ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், எனக்கும் அது வந்துட்டு பிடிச்சிருக்கணுங்க. நீங்கள் கொடுக்குற காசு உங்களோட தான் இருந்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான பொருளாக இருக்கணும் தான் நான் வந்துட்டு நினப்பேன். ஸோ அதனால தான் நிறையா சிஸ்டருக்கு வந்துட்டு ஆர்டர் இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 சாரி. நான் சீக்கிரமே நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நியூ ஸ்டாக் எல்லாமே. ஸோ அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாங்க. சரி, சிஸ்டருக்கு நம்ம சூப்பராக வந்துட்டு பேக்கிங் பண்ணி நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணி பெங்களூருக்கு சேஃபாக போகணுன்றதான் என்னோட மைண்டில் இப்போ வரைக்குமே இருக்குது. நம்ம வந்துட்டு கொரியர் வந்துட்டு சென்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம கிட்டக்க கோட் கிடையாதுங்க, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ப்ளஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு 50 ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வந்துட்டு வருங்க. பெங்களூர் இந்த மாதிரினா நமக்கு வந்துட்டு 80 ரூபா வந்துட்டு கொரியர் ஆஃபீஸில் வாங்குவாங்க. ஸோ நம்ம அவங்க டைமே நம்ம 50 ரூபா தாங்க நம்ம வந்துட்டு வாங்குகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தர பாய்.